+2 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 3 கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2. ஸோ நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா பொட்டாசியம் ஆர் சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் ஆர் சோடியம் நைட்ரேட். நைட்ரேட்னா NO3 வரணும். NO3 அப்படிங்கிறது நைட்ரேட். அங்கே வந்து பொட்டாசியம் எடுத்திருக்காங்க. சோடியம் அப்படின்னா Na வரும். ஈக்குவல் அமௌண்ட். இப்போ இதுவும் ஒன்று தான் எடுத்திருக்கிறாங்க, சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் பொட்டாசியம் ஆர் சோடியம் நைட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா சோடியம் பைசல்ஃபேட்டு வந்து பை ப்ராடக்டாக வரும், நைட்ரிக் ஆசிட் வந்துடுது. ஸோ இதுதான் அந்த ரியாக்ஷன். நமக்கு நைட்ரிக் ஆசிட் கிடச்சிட்டு, இந்த நைட்ரிக் ஆசிட்டில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கணும். இந்த ரியாக்ஷன் டெம்பரேச்சர் இப்போ கொஞ்சம் ஹையாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா டிகாம்போசிஷன் ஆகிரும். எது? இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து டிகாம்போசிஷன் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆசிட் வந்து கண்டென்ஸ் பண்ணும்போது டு எ ஃபியூமிங் லிக்யூடா விச் இஸ் கலர் ப்ரௌனாக இருக்கும். ஏன் ப்ரௌனாக இருக்குன்னா இதில் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் அது டிகாம்போசிஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷனில் இது ஒரு சிக்கல். இந்த டிகாம்போசிஷனை தவிர்க்கிறதுக்கு டெம்பரேச்சர் வந்து குறைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கு, இந்த டிகாம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதி பார்த்துடலாம். டிகாம்போசிஷன்னு அப்புறம் அதோடைய நைட்ரிக் ஆசிட் ஃபார்மேஷன். ஸோ நைட்ரிக் ஆசிட் உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நைட்ரேட், சோடியம் ஆர் பொட்டாசியம் நைட்ரேட். இது கூட ஈக்குவல் அமௌண்ட். இது 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா அதுவும் 1 லிட்டர். இது சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? நைட்ரிக் ஆசிட் கிடைச்சி. ஸோ இதோடைய ஃபார்முலா நம்ம பொட்டாசியம் நைட்ரேட் எடுப்போம், KNO3. K மீன்ஸ் பொட்டாசியம், NO3 மீன்ஸ் நைட்ரேட். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து H2SO4. ஸோ இங்கே எப்படி நடக்கும்னா சல்ஃபியூரிக் ஆசிட் எப்படி பிரியும்னா H+, HSO4 மைனஸ். இதெல்லாம் புக்கில் இருக்காது. இது K+, NO3 மைனஸ். சரிங்களா? இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் கூட சேரும். சரிங்களா? அதேமாதிரி இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் கூட சேரும். அதான் லாஜிக். நீங்கள் பிரியறது மட்டும் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். KHSO4 + HNO3. அவ்வளோதான் நைட்ரிக் ஆசிட். இதே நேரத்தில் டிகாம்போசிஷன் ரியாக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ டிகாம்போசிஷன் நைட்ரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் நீங்கள் லோவாக வைக்கணும். லோவாக வைக்கலாம், டிகாம்போஸ் ஆகும். எப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O ப்ளஸ் O2 வரும். ஸோ பேலன்ஸ் பண்ணணும். நைட்ரஜன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று தான் இருக்குது. ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. ஸோ 2 போட்டுருங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆக்சிஜன் 6 இருக்குது, இங்கே 2 3 5 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 போடணும், ஏன்னா நைட்ரஜன் 2 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 4 6 7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிக்கலான நேரத்தில் ஆக்சிஜன் இங்கே 2 இங்கே 2 இருக்குது, 1 இருக்கிறதுல நம்பர் போடுங்க, 2 போட்டுருங்க. அடுத்தது இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் பாருங்கள் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகே. ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 4 போட்டுருங்க. இதை 4ஆக மாற்றிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் 2 பக்கம் பேலன்ஸு 12 ஆக்சிஜன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 2 + 4. சரி, இதில் 4ஆக மாற்றிடுங்க. 4ஆக மாற்றிட்டிங்கன்னா 12 ஆயிடும். பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி தான், கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ கமர்ஷியலாக நைட்ரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா லார்ஜ் ஸ்கேல் நிறைய ஆஸ்வால்டு ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த மெத்தடில் ஹேபர் ப்ராசஸ் மூலிமா கிடைக்கிற அமோனியாவை எது கூட மிக்ஸ் பண்ணால் ஏர் வந்து 10 டைம்ஸ் எடுத்துக்கணும். இந்த மிக்சர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் பாஸ்ட் இன்டு கேட்டலிஸ்ட் சேம்பர். அங்கே வந்து காண்டாக்ட் ஆகி, அதாவது பிளாட்டினம் காசுன்னு பேர், அது கூட காண்டாக்ட் ஆகி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணுறாங்க 1275 கெல்வின். அண்ட் மெட்டாலிக் கேஸ் பிரிங்ஸ் அவுட் த ரேபிட் கேட்டலிக்ஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. அப்போ இந்த மெட்டாலிக் கேஸ், அதாவது
பிளாட்டினம் கேஸ் அப்படிங்கிறதுல அமோனியா வந்து ஆக்சிடேஷன் ஆகுது டு ஃபார்ம் NO. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது which oxidates to nitrogen dioxide. ஸோ நைட்ரஜன் டைஆக்சைடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் NH3. ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி NO ஃபார்ம் ஆகுது. தென் NO மறுபடியும் இதாகி நைட்ரஜன் டைஆக்சைடு. இந்த நைட்ரஜன் டைஆக்சைடை அப்சார்ப்ஷன் டவரில் பாஸ் பண்ணும்போது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆக்சைடு. அவ்வளோதான். அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரீச்டு பை ப்ளோயிங் ஏர். ஸோ வந்து இப்படி தான் ஃபார்மேஷன் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ வந்து அமோனியா ஆக்சிஜன் பிளாட்டினம் கேஸ், அதாவது கேட்டலிக் கன்வெர்ட்டர். நீங்கள் இதை எழுதிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. புக்கில் கொடுக்கல. பார்க்க இதாகும்போது முதல்ல நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு கூட வாட்ரு போடும்போது நைட்ரிக் ஆக்சைடு மறுபடியும் ஆக்சிடைஸ் ஆகி என்ன செய்யுது, அப்சார்ப்ஷன் சேம்பர் வழியாக நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இதுதான் அங்கே சிம்பிளாக ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் NO2 நைட்ரஜன் ஆக்சைடு, தென் நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு. இதான் அந்த 3 ஸ்டெப்பு. ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டி, நைட்ரிக் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். பியூராக இருக்கிறது 86 டிகிரியில் பாயில் ஆகும். ஆசிட் வந்து மிசிபிள்னால் நல்லா மிக்ஸ் ஆகிரும் வாட்டர் கூட. ஸோ மிக்ஸ் ஆகும்போது இந்த கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர் வந்து 98% நைட்ரிக் ஆசிட்டு இருந்தது அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் 120 ஆயிரும். ஸோ நார்மலாக பியூராக இருக்கும்போது 86 தான் இருக்குது. ஆனால் வாட்டர் கூட மிக்ஸு 98%னா 2% வாட்டர் ஆட் பண்ணும்போது 120 ஆயிடுது பாயிலிங் பாயிண்ட். ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம். இந்த ஃபியூமிக் நைட்ரிக் ஆசிட், ஃபியூமிக்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிக்சரில் ஃபியூம் ஆகுறது தெரியுது அந்த ப்ரௌன் கலரில். ஸோ இது டிகாம்போசிஷன் ஆகுறதுனால அப்படி நடக்கும். சரிங்களா? இதுதான் ஃபியூம்ஸ். ஃபியூமிக்னு கேட்டால் இதுதான் ஃபியூமிக். இந்த ஃபியூமிக் நைட்ரிக் ஆசிட்டு contain nitrogen of oxide. It decomposes on exposure to sunlight or being heat into nitrogen dioxide, water and oxygen. ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நைட்ரிக் ஆசிட் டிகாம்போசஸ் ஆனால் நைட்ரஜன் டை ஆக்சைடு, வாட்டர், ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பியூர் ஆசிட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் பிகம்ஸ் yellow on standing. இந்த மோஸ்ட் ரியாக்ஷன் நைட்ரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. அமோனியா வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தோம். ஆனால் இங்கே நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒன் வேர்டு. ஹென்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் changes from +5 to lower 1. It does not yield hydrogen on its reaction with metal. மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒன் வேர்ட். நைட்ரிக் ஆசிட் வந்து ஆசிட்டாகவும் ஆக்ட் ஆகும், ஆக்சிடைசிங் ஏஜெண்டாகவும் ஆக்ட் ஆகும், நைட்ரேட்டிங் ஏஜெண்டாகவும் ஆக்ட் ஆகும். ட்ரிபிள் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆசிட்டு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, அப்புறம் நைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு. 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது நைட்ரிக் ஆசிட்டுக்கு. அண்ட் தென் ஆசிட்டாக இருந்தது அப்படின்னா like other acid, it react with base and basic oxide to form salt and water. மற்ற ஆசிட் மாதிரியே தான். இப்போ ஜிங்கு ஆக்சைடு கூட போட்டோன்னா ஜிங்க் நைட்ரேட் அப்படிங்கிற சால்ட் ஃபார்ம் ஆகும். அதே இது FeO கூட போட்டிங்கன்னா Fe நைட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ரியாக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஞாபகம் வைக்கிற வேண்டியது ஜிங்க் ஆக்சைடு, FeO. மற்ற நைட்ரேட் ஃபார்ம் ஆகுறதுலாம் ரொம்ப ஈஸி. இதில் மட்டும் NO அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
முதல்ல ஜிங்க் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆசிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஜிங்கு வேலன்சி வந்து 2, அதனால NO3 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஜிங்குக்கு வேலன்சி 2னால 2 ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு ரியாக்ஷனையும் H2O ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் FeO கூட நைட்ரிக் ஆசிட் போட்டோம்னா FeNO3 த்ரைஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே வேலன்சி ஜிங்குக்கு 2, இங்கே இதுக்கு வந்து 3, அதனால 3 நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் H2O, இது கூட மட்டும் NO வந்து ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மொதல் ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்கும் இங்கே கீழே மெக்கானிசம் எழுதுகிறேன். ஸோ முதல் ரியாக்ஷனில் ZNO மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி பிரியும். இங்கே ப்ளஸ்ஸு HNO3 எப்படி பிரியும்னா OH மைனஸு அப்புறம் NO2 H ப்ளஸ்ஸு NO3 மைனஸ் இப்படி தான் பிரியும் போது நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் கூட சேரும், மைனஸ் கூட சேரும். ஸோ இப்படி தான் வரும். அப்போ H ப்ளஸ் O மைனஸ்ன்னு போட முடியாது, H2O அப்படின்னு வரும். சரிங்களா? கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருக்கும், அப்படியே எழுத முடியாது. இப்போ ZNO3ன்னு போட்டுருவீங்க, ஆனால் இதோட வேலன்சி 2, அதனால 2 வந்துடும். ப்ளஸ் அதேமாதிரி இது HOன்னு போட்டுருவீங்க, H2O ஆக்சிஜனோட வேலன்சி 2, அதனால 2 போட்டுருவீங்க. அதே மாதிரி FeOக்கு வந்தீங்கன்னா FeOக்கு வந்து Fe ப்ளஸ் O மைனஸ் இப்படி பிரியும். இது H ப்ளஸ் NO3 மைனஸு. ஸோ இப்படி பிரியும் போது FeNO3 த்ரைஸ், இது 2, இது த்ரைஸு ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் H2O, இது கூட ஒரு NO சேரும். ரொம்ப டீட்டெயிலெலாம் வேண்டாம், ஞாபகம் வச்சா எழுதுங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது பாருங்கள், இசட்டன் இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, பேலன்ஸ் ஆகிட்டு நைட்ரேட் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது, அதனால் நைட்ரேட் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்புறம் 2 போடுங்க. அடுத்து ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் வந்து இங்கே 6 இருக்குது, அங்கே எத்தனை இருக்குது? 2 6 1 7 இருக்குது. இந்த 2 இங்கே வரும், அதனால் 2 3 6 1 7 இருக்குது. பட் இங்கே எவ்வளோ இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் சார்? இங்கேயும் 7, 6 + 1 7. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அயான் இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அதேமாதிரி நைட்ரேட்டுன்னு பார்க்கணும், 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 3 போடணும். 3 போட்டீங்க அப்படின்னா ஸோ ஹைட்ரஜன் பார்க்கணும். ஹைட்ரஜன் இங்கே 3 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 2 தான் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது எப்படி எடுக்கலாம்? 6ன்னு எடுக்கணும். ஸோ இங்கே மாதிரி இந்த இதில் மாதிரி இது நைட்ரேட்டை சேர்த்து பார்க்க முடியாது, ஏன்னா நமக்கு NO வேறு இருக்குது, அதனால் தனித்தனியாக பிரித்து தான் பார்க்கணும். ஸோ நைட்ரஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 1 4 இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே 4 போடணும். மறுபடியும் 4 ஆக்குறேன், 3 அடிச்சுட்டு 4. ஸோ 4 ஆக்குனீங்க அப்படின்னா இன்னுமே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ டைம் ரொம்ப எடுக்கிறதுனால நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். இதில் 3, இது வந்து 10 போடணும். இந்த முன்னாடி 10 போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். இதில் 5, இதில் 3, இப்படி போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நமக்கு பேலன்ஸ் முக்கியம் இல்லை, ரியாக்ஷன் தான் முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் மெட்டல்ஸ். நிறைய பேருக்கு நான் மெட்டல்ஸ்னால் கேட்டால் தெரிய மாட்டாங்க. நான் மெட்டல்ஸுங்கிறது மெட்டல் அல்லாதது. கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், அயோடின், இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு என்ன செய்யுது? ஆக்சிடைஸ் பண்ணுது. அதனால தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்மோ. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் ரியாக்ஷன் கார்பனு, சல்ஃபரு, பாஸ்பரஸு, அயோடின். பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது. கார்பன் ஆக்சிடைஸ் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ஆகும், இல்லை கார்பன் மோனோஆக்சைடு ஆகும். அதுதான் கான்செப்டு.
ஆனால் கூட நைட்ரஜன் இருக்கனால நைட்ரஜன் டை ஆக்சைடு வருது, வாட்ரு வருது. அது மாதிரி நைட்ரிக் ஆசிட் இது சல்ஃபர் கூட போடும்போது கண்டிப்பாக சல்ஃபியூரிக் ஆசிட் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கூட NO. பாஸ்பரஸ் போடும்போது பாஸ்பாரிக் ஆசிட் வரும், H2 வரும், NO2. அயோடின் கூட போடும்போது அயோடைட், ஹைட்ரஜன் அயோடைட்டு, NO, H2O வருது. இதே இது ஃப்ளூரைடு கூட போடும்போது ஃப்ளூரிக் ஆசிட் வருது. அடுத்தது நைட்ரோ ஃப்ளூரைடும் வருது. HTS கூட போடும்போது சல்ஃபர் வருது, NO வருது, H2O வருது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எப்படி ஞாபகம் வைக்கிறது. ஸோ அது நான் சொல்லித்தரேன், எப்படி ஞாபகம் வைக்கலாம். பேலன்ஸ் பண்ணுறத மறந்துட்டு இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஸோ முதல்ல ரியாக்ஷனை பார்ப்போம். ஸோ நான் மெட்டல்ஸ் வந்து கார்பன், சல்ஃபரஸ், பாஸ்பரஸ், அயோடின் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பன் கூட சல்ஃபூரிக் ஆசிட் போடுறோம், சரிங்களா. கண்டிப்பாக CO2 வரும். கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்து CO2. பேலன்ஸ் என்ன இருக்குது, HOH இருக்கப்போ H2O வரும். இப்படி எழுதணும் நீங்கள். அடுத்தது N இருக்கிறதுனால NOவும் போட்டுக்கிறீங்க, சரிங்களா. அடுத்தது சல்ஃபர் கூட நைட்ரிக் ஆசிட் போடும்போது கண்டிப்பாக சல்ஃபரு நைட்ரிக் ஆசிட் ஹைட்ரஜன், அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஃபார்முலா தெரியணும். ப்ளஸ் இதில் முக்கியமான டைம் H2O போடக்கூடாது, NO மட்டும் தான். ஏன்னா இது ஆசிட்னால இது ரெடியூசிங் ஏஜென்ட், வாட்டர் ஃபார்ம் ஆகாது. அதே இது பாஸ்பரஸ் கூட போட்டீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட்டை, பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 கிடைக்கும். வழக்கம் போல் NO மட்டும் இங்கே 2 வரும், நைட்ரஜன் டை ஆக்சைடு வரும், H2 வரும். நெக்ஸ்ட் என்னது அயோடின். அயோடின் கூட HNO3 போடும்போது ஹைட்ரஜன் அயோடைட்டுன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் அயோடைட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, இது போட்டாச்சு, H2O ப்ளஸ் NO. ஸோ இப்படி தான் ரியாக்ஷன் எழுதணும். ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான், எளிமையானது தான். இதே மாதிரி இது பார்க்கலாம், ஃப்ளூரின் அப்புறம் H2S, ஃப்ளூரின் ப்ளஸ் H2S. இப்போ ஃப்ளூரின் கூட ஆசிட் போடும்போது இது வரைக்கும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஆனால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். HF இருக்கிறதுனால HF ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசிட்டு, பயங்கரமான ஆசிட் இது, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ப்ளஸ் ஆசிட் வந்தால் வாட்டர் ஃபார்ம் ஆகாது, NO3 இருக்கிறதுனால NO3F ஃபார்ம் ஆயிரும். இது ஈஸி, சரிங்களா. இது F ரெண்டாக எழுதிட்டு இது HNO3 இப்படி பிரியும். ஸோ இது ரெண்டும் வெளியே போயிருது, அப்படி கான்செப்ட், சரிங்களா. அதேமாரி H2S, சரி. அப்போ H2 ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட நைட்ரிக் ஆசிட் போடும்போது என்ன ஃபார்ம் ஆகும், சல்ஃபர் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். சல்ஃபர் பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும். தென் வேறு என்ன இருக்குது, அப்போ H2O ஃபார்ம் ஆகும், அப்புறம் NO2 ஃபார்ம் ஆகும், சரி, NO ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் காமன் ரியாக்ஷன். ஸோ இப்படி காமனாக நீங்கள் எழுதுங்க. பேலன்ஸ் பண்ணுறது கூட பொறுமையாக பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா நீங்கள் காமன் ரியாக்ஷன் மட்டும் எழுதுங்க. அடுத்து இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி, நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா, நைட்ரேட் அப்படின்னா NO2. இந்த NO2 வந்து எப்படி ஏறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் ஆட்டம் NO2வால் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நைட்ரேஷன் சொல்லுவோம். சிலவங்க நைட்ரேஷன்னால என்னன்னு தெரியலை. நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப், இந்த இருக்குல்லையே அந்த NO2 குரூப், இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இது பென்சீன், C6H6 வந்து பென்சீன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ இந்த நைட்ரேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் C6H6, இது கூட நைட்ரிக் ஆசிட் போடும்போது என்ன கிடைக்கும், C6H5NO2 ப்ளஸ் H2O அப்படிங்கிறது கிடைக்கி. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, இப்போ இது பென்சீன் ரிங்கு, இது ஈக்குவல் டு இது, சரிங்களா. இப்படியும் எழுதலாம். ஸோ இது எல்லாத்துலேயும் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம்.
உங்களுக்கு இது ரிங் ஃபார்மு, இது நார்மல் லீனியர் ஃபார்ம். இதில் HNO3 மைனஸ். இது எப்படி பிரியும்னா NO2 ப்ளஸ் OH மைனஸ். HNO3 தான் இப்படி பிரிஞ்சிருக்கு, NO2 ப்ளஸ். இந்த NO2 தான் நேராக போய் ஹைட்ரஜனில் உட்காந்துரும். இப்போ என்ன ஆயிரும், ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு இந்த இடத்துல NO2 வந்துடும். ஸோ இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து OH சேர்ந்து தான் H2O வரும். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் ரியாக்ஷன். இது நைட்ரஜன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு, ஏன் நைட்ரஜன் நடக்குன்னா நைட்ரோனியம் அயான் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. இங்கே கொடுத்துருக்காங்க நைட்ரோனியம் அயான்ங்கிறது NO2 ப்ளஸ். சரிங்களா, அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆன் மெட்டல்ஸ். மெட்டல், ஆல் மெட்டல் எக்ஸெப்ஷன் ஆஃப் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டாண்டலம் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். அப்போ எந்த மெட்டல்லாம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாதுன்னு கேட்டால் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டாண்டலம் இதெல்லாம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. மற்ற எல்லா ஆசிட்டும் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். நைட்ரிக் ஆசிட் வந்து மெட்டல் ஆக்சிடைஸ் பண்ணும். சம் மெட்டல், எடுத்துக்காட்டுக்கு அலுமினியம், அயான், கோபால்ட், நிக்கல், குரோமியம் ஆர் ரெண்டர் பேசிவ் இன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். ஆர் ரெண்டர் பேசிவ். பேசிவ்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் லேயர் ஆஃப் அதர் ஆக்சைட்ஸ் ஆன் மெட்டல் சர்ஃபேஸ் which prevent nitric acid from reacting with pure metal. இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு லேயர் மாதிரி அது மேலே ஃபார்ம் ஆகுறதுனால இந்த அலுமினியம், அயான், கோபால், நிக்கல் எல்லாமே ரொம்ப பேசிவாக இருக்கும். அதே நேரத்தில் வீக் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல், ஆர்சனிக், ஆன்டிமனி, டங்ஸ்டன், மாலிப்டினம் இதெல்லாம் வந்து நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு. வீக் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்னு கேட்டால் தெரியணும். வீக் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் என்னெல்லாம்னா டின்னு, ஆர்சனிக், ஆன்டிமனி, டங்ஸ்டன், மாலிப்டினம் இதெல்லாம் வீக் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். இது நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைடை தருது, இங்கேயும் மெட்டல் ஆக்சைடு. இதில் மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஆசிட் வந்து ரெடியூஸ் பண்ணிடும் லோயராக. ஸோ இந்த மோஸ்ட் காமன் வந்து வென் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் ஆர் கேசஸ் NO2, NO ஆர் H2O பார்த்தோம் ரியாக்ஷனில், இதான் கொடுக்கும். அதே நேரத்தில் நைட்ரஜன் NH2OH, NH3 ஆர் ஆல்சோ ஃபார்ம்டு, இதுவும் கொடுக்கும். சரிங்களா, கீழே கொடுத்துருக்காங்க இந்த ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் 3 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. முதல்ல ப்ரைமரி ரியாக்ஷன், இங்கே ஆக்சிடேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரிக் ஆசிட்டாக இருக்கும்போது +5 இருக்குது, NO2 போது +4, நைட்ரஸ் ஆசிட் இது +3, NOக்கு +2, நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயுக்கு +1, நைட்ரஜன் 0, அமோனியாவுக்கு வந்து -3. ஸோ 3 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு மெட்டல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும் நைட்ரிக் ஆசிட் கூட சேர்ந்து. சரிங்களா, செகண்டரி ரியாக்ஷனில் நேசன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரஜன் எல்லாமே நேசன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ரெடியூசிங் ப்ராடக்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் நடக்கு, ஒரு ஆக்சிஜன் எல்லாத்துலேயுமே இல்லாமல் போயிடுது. சரிங்களா, இதான் நைட்ரஸ் ஆசிட்டு. அடுத்தது ஹைட்ராக்சிலமின், அடுத்தது அமோனியா, அடுத்தது ஹைப்போ நைட்ரிக் ஆசிட். ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நேசன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ரிடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நேசன் ஹைட்ரஜன்னா என்னன்னு பார்ப்போம். நேசன் ஹைட்ரஜன், இந்த நேசன் ஹைட்ரஜன் எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ நைட்ரிக் ஆசிட் கூட ஈவன் நம்பர், அதாவது 2 நியூபான் நேசன் அப்படின்னா நியூபான் ஹைட்ரஜன் ஆட் பண்ணா. அடுத்தது நைட்ரிக் ஆசிட் கூட 4 நியூபான் ஹைட்ரஜன் ஆட் ஆனா. அடுத்து நைட்ரிக் ஆசிட் கூட 6 நியூபான் ஹைட்ரஜன் ஆனா. சாரி 8, 4 கிடையாது 6, இது 8, 4 இல்லை. ஸோ இப்போ 2 இதாகும்போது ஒரே ஒரு ஆக்சிஜன் வெளியாகும். ஸோ H2O இதில் 6 போடும்போது 2 H2O. ஸோ நியூபான் இது வந்து நேஷன் நியூபான் ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், சரியா, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதில் 3 H2O வெளியாகும். ஸோ இதுதான் கான்செப்டு. ஸோ இதில் மீதி இருக்கிறது என்னதோ அதை எழுதிடுங்க, அதுதான் ரியாக்ஷன். ஸோ இதில் ஒரு ஆக்சிஜன் போயிட்டு அப்போ மீதி HNO2
இது நைட்ரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. நைட்ரஸ் ஆசிட். நெக்ஸ்ட்டு இதில் ஸோ இதில் 2 ஆக்சிஜன் போயிட்டு மீதி ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போது OH NH2 இருக்கும். NH2 OH. இது வந்து ஹைட்ராக்சில் அமீன். அடுத்து இதில் 3மே போயிடுது. அப்போ வெறும் அமோனியா மட்டும்தான் இருக்கும். அமோனியா. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் எழுதணும். ரியாக்ஷன் ஞாபகம் வைக்கணும். இது இன்னொரு ரியாக்ஷன் எழுதலாம். HNO3 கூட அதே 8 நியூ பாண்ட் ஹைட்ரஜன் நேசன் ஹைட்ரஜன் போட்டோன்னா 4 வாட்டர் மாலிகுல் வெளியே போச்சுன்னா H2N2O2. இது ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். ஸோ ஒன்வெல்ல இம்பார்ட்டன்ட் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா 2 போட்டால் 1, 6 போட்டால் 2, 8 போட்டால் 3, 8லேயே இன்னொன்று 4 வருது. மீதி இருக்கிறத வச்சு நீங்கள் யோசிக்கணும். இதில் 1 போச்சுன்னா HNO2 இருக்குது, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் 2 போச்சு அப்படின்னா HNOன்னு இருக்கு. HNOவில் ஒரு NH சேர்ற மாதிரி யோசிங்க. இந்த ஹைட்ரஜன் வந்து இதில் ஆட் ஆகிற மாதிரி யோசிக்கணும் நீங்கள். ஏன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனும் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது டெர்சரி ரியாக்ஷன். செகண்டரி ப்ராடக்ட் எய்தர் டிகாம்போஸ் ஆர் ரியாக்ட். ஒன்று சிதைவடையணும், அப்படி இல்லைன்னா ரியாக்ட் ஆகி ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ டிகாம்போசிஷன் ஆஃப் த செகண்டரி நைட்ரஸ் ஆசிட் வந்து ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து நைட்ரிக் ஆசிட்டாக மாறுது. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ரியாக்ட். ரெண்டாவதுல நைட்ரஸ் ஆசிட்டு டை நைட்ரஜன், ஏன்னா 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால டை நைட்ரஜன், 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால ட்ரை ஆக்சைடாக மாறுது. ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு தான் சிரிப்பூட்டும் வாயு கிடைக்குது. ஸோ இது டிகாம்போசிஷன் ஆஃப் செகண்டரி. ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி வந்து HNO2ங்கிறது நைட்ரஸ் ஆசிட். இந்த நைட்ரஸ் ஆசிட் அமோனியா கூட சேர்ந்து நைட்ரஜனாக டிகம்போஸ் ஆகுது. அதே மாதிரி தான் நைட்ரஸ் ஆசிட் இது வந்து என்னது ஹைட்ராக்சில் அமீன் N2O கிடைக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு. திரும்ப நைட்ரஸ் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் கூட சேர்ந்து NO2 கிடைக்கும். ஸோ எல்லாமே எழுத தெரியணும். நீங்கள் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு குழப்பி கொடுத்துருப்பான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காப்பர் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது பாருங்க. காப்பர் நைட்ரேட் மறந்துடக்கூடாது. ஏன் 2 போட்டிருக்காங்க? காப்பர் வேலன்சி 2. சரிங்களா? 6 நியூ பாண்ட் நேசன் ஹைட்ரஜன் வருது. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அந்த இது வந்து நியூ பாண்ட் ஹைட்ரஜன் மறுபடியும் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஸ் ஆசிட் வருது. மறுபடியும் அந்த நைட்ரஸ் ஆசிட் நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்குது. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் கீழே எழுதியிருக்காங்க. So the concentrated acid has a tendency to form nitrogen dioxide. கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் நைட்ரஜன் டை ஆக்சைடு வரும். இங்கே நைட்ரஜன் ஆக்சைடு தான். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் நைட்ரஜன் டை ஆக்சைடு. அதே இது மெக்னீசியத்துக்கு கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் நைட்ரேட் கிடைக்கி. இங்கே நியூபான் நேசன் ஹைட்ரஜன் 8 வருது. மறுபடி நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி அமோனியா நோக்கி பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் அமோனியம் கூட ரியாக்ட் ஆகி அமோனியம் நைட்ரேட் வரும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மெக்னீசியம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் நைட்ரேட், அடுத்தது அமோனியம் நைட்ரேட், வாட்ரு. ஸோ இந்த ஆசிட்டை டைல்யூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? N2O கிடைக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு யூசஸ் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்வா ரீஜியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் சால்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், எடுத்துக்காட்டுக்கு சில்வர் நைட்ரேட், கன் பவுடர் ஃபார் ஃபயர் ஆன், சோடியம் நைட்ரேட் இதெல்லாம் தயாரிக்க
பயன்படுது.